நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே, அதை போல சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும். அந்த குரல் எப்போதும் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும். அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்து சொல்கிறேன். பதவியேற்ற முதல் நாளே கையெழுத்திட்ட மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. 1,31,00,000 பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று நாட்டின் பல மாநிலங்களிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டந்தோறும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தோழி விடுதிகள் இன்று நாடெங்கும் விரிவுபடுத்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நமது அரசு சென்ற வருடம் அறிமுகப்படுத்திய அரசு அலுவலர்களின் பணியிடை நிகழும் மரணத்திற்கு 1 கோடி ரூபாய் வங்கிகளின் மூலம் காப்பீடு வழங்கும் திட்டம் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி நாட்டிற்கே நல்வழி காட்டும் நல்லாட்சி. திருநங்கைகள் சுயசார்புடன் தொழில் செய்திட மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள், வீடுகள், அவர்களுக்கான இலவச கல்லூரி கல்வி, அவர்கள் ஊர்காவல் படையில் பணிபுரியும் வாய்ப்பு, அவர்களுக்கு திருநங்கைகள் என பெயர் சூட்டியது மட்டுமின்றி அவருடைய தன்மான வாழ்க்கைக்கு வழி செய்து காப்பதுதான் நம்முடைய ஆட்சி. முதுமையின் துயர் துடைக்க மூத்த குடிமக்களை பேணி பாதுகாப்பதற்கு அன்பு சோலைகள், அவர்களின் இல்லத்திற்கு நேரடியாக உணவுப் பொருளை வழங்கும் தாய் மாணவர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் கொண்டவர்களுக்கு உயர் சிகிச்சை மையம், தொல்குடி மக்கள் வாழ்வு மேம்பட்டு தொழில் வளம் பெருக அவர்களுக்கு பயன் தரக்கூடிய புதிய திட்டங்கள் என இந்த ஆட்சி கடைக்கோடி மக்களின் நலம் காக்கும் ஆட்சியாக இருந்திருக்கிறது.